என்னுடைய அசலான பேய் கதை பை ரட்யார்ட் கிப்ளிங். நான் பாலைவனம் வழியாக வந்தபோது இப்படி இருந்தது. நான் பாலைவனம் வழியாக வந்தபோது திகிலூட்டும் இரவுகளின் நகரம். ஆவிகள் வாழும் உலகில் ஏதோ ஒரு இடத்தில் புத்தகங்கள், படங்கள், நாடகங்கள் மற்றும் கடைகளின் ஜன்னல்கள் உள்ளன. இந்த நான்கையும் கட்டி எழுப்ப தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆயிரக்கணக்கான நபர்கள் உள்ளனர். அவர்களை பற்றிய உண்மை கதைகளை எழுதும் ஒரு மனிதரும் அங்கு வாழ்கிறார். அவர் பெயர் வால்டர் பெசன்ட். பேய் பிசாசுகளை பற்றி அவர் எழுதிய நூல்களை வைத்து அரை நாள் பயிற்சி கூடமே நடத்தலாம். சில சமயங்கள்ல அவற்றை பழக்கப்பட்ட முறையிலையும் சில சமயங்கள்ல அவற்றை காதலிக்கவும் வைப்பார். ஆனால் வைசிராய் முதல் உள்ளூர் பத்திரிகை வரை எதை வேண்டுமானாலும் அலட்சியப்படுத்தலாம். பேய்களை, அதிலும் குறிப்பாக இந்திய பேய்களை பயபக்தியுடன் தான் அணுக வேண்டும். இந்த நாட்டில் பேய்கள் பொதுவாக குளிர்ச்சியான கொழுத்த வேதாளங்களாக சாலை ஓரத்து மரங்களில் மறைந்திருக்கும். யாராவது பயணி அந்த வழியே போவதை கண்டால் அவன் கழுத்தில் விழுந்து இறுக்கி பிடித்து கொள்ளும். பிரசவத்தின் போது இறந்து போன பெண்கள் பயங்கரமான மோகினி பிசாசுகளாக மாறி மாலை மங்கும் நேரத்தில் சாலையில் திரிந்தபடியோ அல்லது வயல்களில் மறைந்திருந்தோ வழிபோக்கர்களை மயக்கும் குரலில் அழைப்பர். யாரும் அதை கேட்டு திரும்பி பார்த்துவிட்டால் மரணம்தான். இம்மையிலும் சரி, மறுமுயலும் சரி, கொஞ்சம் நிதானமாக கவனித்தால் அப்பேய்களின் பாதங்கள் பின்புறமாக திரும்பி இருப்பதை காணலாம். கிணற்றில் தள்ளப்பட்ட குழந்தைகளின் ஆவிகளாக இருக்கலாம். இவைகள் கிணற்று அருகிலும் காட்டின் எல்லையிலையும் இருக்கும். நட்சத்திரங்களுக்கு அடியில் நின்று கூக்குரலிட்டு பெண்களின் மணிக்கட்டை பிடித்து தூக்கி கொள்ள சொல்லும். ஆனால் ஒன்று, இந்த பிசாசுகளும் வேதாளங்களும் உள்நாட்டவர்களை மட்டுமே குறிவைக்கும். ஆங்கிலேயர்களை அவை நெருங்குவதில்லை. எந்த ஒரு உள்நாட்டு பிசாசும் யாரேனும் ஒரு ஆங்கிலேயரை பயமுறுத்தியதாக இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கிடையாது. ஆனால் ஆங்கிலேயர் பேய்கள் மட்டும் ஆங்கிலேயர்களை அன்றி உள்நாட்டவர்களையும் பயமுறுத்தியதாக தகவல் உள்ளன. ஒவ்வொரு ஊரிலும் பேய்கள் இருக்கின்றன. சிம்லாவில் மட்டும் 2 இருக்கிறதாம். மேலும் ஒரு பெண் பிசாசு பழைய சாலையில் சைரி என்ற இடத்தில் இருக்கும் டாக் பங்களாவில் ஊதுகுழாய் மாதிரி ஓசை எழுப்புகிறதாம். மசூரியில் ஒரு பழைய வீட்டில் பேய் ஒன்று உயிருடன் நடமாடுகிறதாம். லாகூரில் ஒரு வெள்ளைக்கார பெண் இரவு காவலாளி போல் ஒரு வீட்டை சுற்றி சுற்றி வருகிறாளாம். டல்ஹவுஸில் நகரில் உள்ள ஒரு வீட்டில் இலையுதிர்கால மாலையில் ஒரு செங்குத்தான மலை சிகரத்தில் குதிரை ஒன்று விபத்துக்குள்ளான நிகழ்ச்சி திரும்ப திரும்ப நடக்கிறதாம். முரி நகரத்து பிசாசு இதுவரை மகிழ்ச்சியாக இருந்ததாம். இப்பொழுது அவ்வூரில் காலரா நோய் வந்திருப்பதால் இனிமேல் சோகமான பிசாசுகளும் அங்கே தோன்றக்கூடும். மியான்மர் நகரில் அதிகாரிகள் குடியிருப்பில் கதவுகள் காரணமின்றி தானாகவே திறந்து கொள்ளுமாம். மரத்தாலான நாற்காலிகள் கீறிச்சிடுமாம். அதற்கு கோடை வெப்பம் காரணமல்ல. இருக்கைகள் மீது கண்ணுக்கு தெரியாத கனமான பேய்கள் அமர்ந்துவதுதான். பேஷாவூர் நகரில் உள்ள பல வீடுகளை யாரும் விரும்பி வாடகைக்கு கேட்பதில்லையாம். அலகாபாத்தில் உள்ள ஒரு பெரிய பங்களாவில் ஏதோ இருக்கிறதாம். நிச்சயம் அது காய்ச்சல் நோயாக இருக்க முடியாது. இந்தியாவின் பழைய ராஜ்யங்களில் பேய் வீடுகள் இருப்பது சர்வசாதாரணமாகும். அது மட்டுமல்ல, முக்கிய சாலைகளில் பேய்கள் அணிவகுத்து போவதும் உண்டாம்.
கிராண்ட் ட்ரங்க் சாலையில் உள்ள சில டாக் பங்களாக்களில் சிறு கல்லறைகள் அமைந்துள்ளன. கல்கத்தாவிலிருந்து வடமேற்கு நோக்கி மக்கள் இடமாறி சென்றபோது நிகழ்ந்த நிலையற்ற மனித வாழ்க்கையின் மாற்றங்களும் பாதிப்புகளும் சாட்சியாக அவை இருக்கின்றன. யாரும் தங்குவதற்கு ஆட்சேபகரமான இடங்கள் அவை. பொதுவாக மிகவும் பழமையானவை, எப்பொழுதும் அழுக்கடைந்தவை. அதே சமயம் அங்கிருக்கும் கான்சமா என்னும் அரண்மனை சமையற்காரர் பங்களாவை போலவே பழமையானவர். யாருக்கும் புரியாத வண்ணம் பிதற்றுவார். முதுமை காரணமாக அவ்வப்பொழுது நீண்ட நேரம் அமைதியாகிடுவார். இவ்விரண்டு மனநிலையும் யாருக்கும் பயன் தரவில்லை. அவர் மீது நீங்கள் ஆத்திரப்பட்டால் 30 ஆண்டுகளுக்கு முன் தன் கையால் புதைக்கப்பட்ட துரைமாரை பற்றி பேசத் தொடங்குவார். அவரிடம் வேலையில் இருந்தபோது வேறெந்த கான்சமாவும் இவரை தொட முடிந்ததில்லை என்பார். பிறகு தான் செய்த உணவு வகைகளை பற்றி அவர் படபடப்புடனும் அவசரத்துடனும் பேசுவார். அது யாருக்கும் புரியாத உளறலாக இருக்கும். அவர் மீது கோபப்பட்டதற்கு உங்களை நீங்களே நொந்து கொள்வீர்கள். இந்த டாக் பங்களாக்களில் நிச்சயமாக பேய்கள் காணப்படும். அவை கண்டுபிடிக்கப்பட்டால் அத்தகவலை குறிப்பெடுத்து வைக்க வேண்டும். சிறிது காலத்திற்கு முன்பு டாக் பங்களாக்களில் தங்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் ஒரே விடுதியில் தொடர்ந்து 3 இரவுகள் நான் தங்கியதில்லை. பேய்களை கண்டதுமே அவை என்ன வகையை சேர்ந்தவை என்று அறியும் அனுபவம் எனக்கு ஏற்பட்டுவிட்டது. நான் அரசாங்கத்திற்கு சொந்தமான கட்டிடங்களில் தங்கியிருக்கிறேன். அவை செங்கல் சுவர்களும் இரும்பு உத்தரங்களும் கொண்டவை. ஒவ்வொரு அறையிலும் அங்குள்ள மர சாமான்களின் பட்டியல் தொங்கும். வாசலில் எப்பொழுதுமே ஒரு பாம்பு துடிப்போடு என்னை வரவேற்கும். சில சமயம் டாக் விடுதிகளாக மாற்றப்பட்ட பழைய வீடுகளிலும் வசித்திருக்கிறேன். அவற்றில் எந்த பொருளும் உரிய இடத்தில் இருக்காது. இரவு உணவிற்கு ஒரு கோழி கூட கிடைக்காது. எப்பொழுதோ அரண்மனையாக இருந்து பின்னால் வாடகைக்கு வந்த பழைய கட்டிடங்களிலும் நான் வசித்ததுண்டு. அங்கு பளிங்கு சாளரங்கள் வழியே வீசும் காற்று உடைந்த பலகையின் மூலம் வீசுவது போல் தொல்லைப்படுத்தும். 15 மாத குழந்தை ஒன்று கடைசி வருகையாளராக பதிவு குறிப்பில் இடம்பெற்று ஒரு டாக் பங்களாவில் கூட நான் தங்கியிருக்கிறேன். பேய்கள் ஈட்டியால் அக்குழந்தையின் தலையை சீவி எரிந்து விட்டதாக தெரிகிறது. சாதுவான கிறித்துவ பிரசாரங்கள் முதல் பிரிட்டிஷ் படையிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்களையும் காண்போர் மீது விஸ்கி பாட்டல்களை வீசி எறியும் குடி வெறியர்கள் வரையிலையும் பல ஆண்களை சந்திக்கும் அதிர்ஷ்டம் எனக்கு இருந்துள்ளது. அதைவிட நல்ல அதிர்ஷ்டம் எந்த பெண்ணையும் நான் சந்திக்கவில்லை என்பதே. மனித வாழ்வில் இறந்து போனவர்களின் கணிசமான பேர்கள் டாக் பங்களாக்களில் இறந்து போயிருப்பதை பார்க்கும்போது நான் எந்த பேயையும் இதுவரை சந்திக்காதது ஆச்சரியமே. பங்களாவை விடாமல் பற்றி கொண்டிருக்கும் பேயானது நிச்சயம் பைத்தியம் பிடித்ததாகத்தான் இருக்க வேண்டும். டாக் பங்களாக்களில் இறந்து போன ஆண்களில் பலர் பைத்தியம் பிடித்து இறந்திருப்பதால் மொத்த பேய்களில் பைத்தியம் பேய்களின் விகிதம் கணிசமாக இருக்க வேண்டும். சிறிது காலத்தில் என்னுடைய பேயை அல்லது பேய்களை நான் கண்டு கொண்டேன். ஆம், எனக்கென்று 2 பேய்கள் இருந்தன அந்த நிமிடம் வரை. லுக்ராஃபார்ட்டின் விசித்திர வழக்கு மற்றும் சிறுகதைகள் என்ற நூலில் வால்டர் பெசன் கூறும் பேய்களை கையாளும் முறையில் எனக்கு ஈடுபாடு இருந்தது. இப்பொழுது அவருக்கு எதிரணியில் இருக்கிறேன். கட்மல் டாக் பங்களா என்ற பங்களாவை எடுத்துக்கொள்வோம். ஆனால் அது திகிலின் மிக சிறிய பகுதியாகும். உணர்ச்சி வசப்படும் மென்மையான மனிதனுக்கு டாக் பங்களாக்களில் தூங்கும் உரிமை இல்லை. அதற்கு பதில் அவன் திருமணம் செய்து கொண்டு விடலாம். கட்மல் டாக் பங்களா பழையது, சிதைந்தது, பழுது பார்க்கப்படாதது, கரைந்து போன செங்கல் தரை,
அசுத்தமான சுவர்கள், சேறு படிந்த கருத்த ஜன்னல்கள். அது அமைந்திருந்த சாலையின் வழியே அரசாங்கத்தின் கீழ்மட்ட அதிகாரிகளே நடமாடினர். உண்மையான துரைமார்கள், பெரிய அதிகாரிகள் அங்கு வருவதில்லை. இது அங்கிருந்த படுகிழமான கான்சமா அடித்து சொன்ன விஷயம். நான் வந்து சேர்ந்தபோது எதிர்பாராத ஆவேசமான மழை பூமியின் மீது விழுந்து கொண்டிருந்தது. கூடவே கல் இறக்கும் பனை மரங்களின் மீது வறண்ட எலும்புகள் மோதினார் போல சலசலப்பை எழுப்பியபடி அமைதியற்ற காற்றும் வீசிக்கொண்டிருந்தது. என் வருகையால் கான்சமாவிற்கு தலைகால் புரியவில்லை. அவர் ஒரு முறை ஒரு துரையிடம் வேலையில் இருந்தாராம். அந்த துரையை எனக்கு தெரியுமா என்றார். 1/4 நூற்றாண்டிற்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு பிரபலமான மனிதனின் பெயரை சொல்லி அவரின் இளமை காலத்தின் புகைப்படத்தையும் காட்டினார். 1 மாதத்திற்கு முன்புதான் 2 பாகங்கள் கொண்ட ஒரு நினைவு குறிப்பு புத்தகத்தின் முகப்பில் அவரின் முகத்தை எஃகு வேலைப்பாட்டில் பார்த்தேன். அது மிகவும் பிரதானமான முகம் என்பதை உணர்ந்தேன். மாலை மங்கியது. கான்சமா எனக்கு உணவு கொண்டு வரச் சென்றார். அவர் அதை கானா என்று பாசாங்கு செய்யவில்லை. அதை அவர் ரத்தப் என்றார். அதற்குள்ள பல அர்த்தங்களில் கிரப் என்ற நாய்களுக்கான ரேஷன் உணவு என்பதும் ஒன்று. யாரையும் அவமானப்படுத்த இந்த வார்த்தையை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை என்று நினைக்கிறேன். வேறு நல்ல வார்த்தைகள் அவர் மறந்திருக்கலாம். அவர் விலங்குகளின் சடலங்களை உணவிற்காக வெட்டி கொண்டிருந்த போது நான் டாக் பங்களாவை சுற்றி பார்த்துவிட்டு என் அறைக்கு வந்தேன். அது நாய்கள் தங்கும் அறையாக இருந்தது. அதை தவிர அருகில் 3 அறைகள் இருந்தன. ஒவ்வொன்றும் நீளமான இரும்பு பட்டையால் தாழிடப்பட்ட வெள்ளை கதவுகளை கொண்டவை. ஒன்றிலிருந்து அடுத்தருக்கு போக வழியிருந்தது. பங்களா மிகவும் திடமானதாக இருந்தது. ஆனால் அறைகளின் பகிர்வு சுவர்கள் மிகவும் லேசானவை. எந்த அறையில் ஓரடி எடுத்து வைத்தாலும் மற்ற 3 அறைகளிலும் பலமாக எதிரொலித்து திரும்பி வந்தது. இதன் காரணமாகவே நான் அறைக்கதவை மூடியே வைத்திருந்தேன். விளக்குகள் என்று எதுவும் இல்லை. நீண்ட கண்ணாடி குழாய்களில் மெழுகுவர்த்திகள் எரிந்து ஒளியூட்டின. குளியல் அறையில் மட்டும் ஒரு எண்ணெய் திரி விளக்கு இருந்தது. நான் அடியெடுத்து வைத்த இடங்களிலே மிகவும் இருண்டதும் கலப்பிடமில்லாத துயரத்தை கொடுத்ததுமான ஒரு டாக் பங்களா உண்டு. குளிர்காயும் இடம் அதில் இல்லை. ஜன்னல்களை திறக்கவே முடியவில்லை. எனவே கரி அடுப்பினால் பயனிருக்கவில்லை. மழையும் காற்றும் வீட்டை சுற்றி தெறித்தன, முணங்கின. கல் இறக்கும் பனைமரங்கள் சலசலத்து கர்ஜித்தன. 1/2 டஜன் குள்ள நரிகள் காம்பவுண்ட் வழியாக ஆரவாரமிட்டபடி வெளியேறின. அவற்றை ஒரு கழுதை புலி தூரத்தில் நின்று கேலி செய்தது. இறந்தவர்கள் மீண்டும் உயிர்த்தெழ முடியும் என்பதை நம்பாத பழங்கால யூதர்களையும் அவ்வாறு நம்ப வைக்கும் ஆற்றல் கழுதை புலிக்கு உண்டு. மோசமான மரணங்கள் அவை. பின்னர் பாதி உள்ளூர் சுவையும் பாதி ஆங்கில சுவையும் கொண்ட ரத்தப் என்னும் வினோதமான உணவு வந்தது. என் நாற்காலியின் பின்னால் வயதான கான்சமா அமர்ந்து கொண்டு செத்துப்போன ஆங்கிலேயர்களை பற்றி புலம்பிக் கொண்டிருந்தார். படுக்கையின் மீதும் கொசுவலை மீதும் காற்றில் அலைப்பாய்ந்த மெழுகுவர்த்தி நிழலாட்டம் ஆடியது. அந்த மாலை நேரமும் இரவு உணவும் எந்த மனிதனையும் தனது கடந்த கால பாவங்களையும் இனிவரும் காலத்தில் செய்ய விரும்பும் பாவங்களையும் நினைத்து பார்க்க வைப்பதாக இருந்தது. தூங்குவது எளிதாக இல்லை. அதற்கு பல 100 காரணங்கள் இருந்தன. குளியல் அறையில் இருந்து விளக்கு மிகவும் அபத்தமான நிழல்களை அறைக்குள் வீசியது. காற்றின் இரைச்சலும் முட்டாள்தனமாக உளறலாக இருந்தது. இரத்தத்தை உறிஞ்சும் பேய்களை பற்றிய நினைவு மெல்ல மெல்ல மறைந்து நான் உறங்கத் தொடங்கிய போது இவனை
கொண்டு போய் அங்கே போடுவோம் என்று பல்லக்கு தூக்கிகளின் பேச்சு குரல் காம்பவுண்டிற்குள் கேட்டது. முதலில் ஒரு பல்லக்கு வந்தது, பிறகு இரண்டாவது, பின்னர் மூன்றாவது. பிறகு அவை தரையில் போடப்படும் ஓசை எனக்கு கேட்டது. அதே சமயம் என் அறைக்கு வெளியில் இருந்த இரும்பு கதவு அதிர்ந்தது. யாரோ உள்ளே நுழைய பார்க்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டேன். ஆனால் யாரும் பதில் பேசவில்லை. வேகமாக காற்றடித்ததுதான் காரணம் என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். அப்பொழுது அடுத்த அறையின் வெளியிலிருந்து இரும்பு கதவு ஓங்கி அடிக்கப்பட்டது. உட்புறமாக திறந்தது. அறை கதவும் திறந்தது. யாரோ ஒரு கீழ்மட்ட அதிகாரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். தனது நண்பர்களை அழைத்து வந்துள்ளார் போலும். இனி அவர்கள் 1 மணி நேரம் பேசுவார்கள், எச்சில் துப்புவார்கள், புகைப்பார்கள். ஆனால் பேச்சு குரல் எதுவும் இல்லை, காலடி ஓசையும் இல்லை. யாரும் தனது ஜாமான்களை அடுத்த அறைக்குள் வைக்கவும் இல்லை. கதவை மூடுவது கேட்டது. இனிமேலாவது நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டினேன். ஆனால் பல்லக்குகள் என்ன ஆயின என்று பார்க்க ஆவல் ஏற்பட்டது. படுக்கையிலிருந்து இறங்கி இருட்டிற்குள் பார்த்தேன். பல்லக்குகள் இருந்ததற்கான அடையாளமே இல்லை. எனவே மீண்டும் படுக்கையில் ஏறப்போனேன். அப்பொழுதுதான் அடுத்த அறையில் ஓர் ஓசை கேட்டது. உணர்வுள்ள மனிதன் யாராலும் அது பில்லியர்ட்ஸ் மேசை மீது அதனுடைய பந்து எகிரி ஓடும் ஓசை என்பதை அறியாமல் இருக்க முடியாது. அதை போன்ற வேறு சத்தம் ஏதும் இருக்கவே முடியாது. 1 நிமிடம் கழித்து அதே போன்று இன்னொரு சத்தம். நான் படுத்துக்கொண்டு விட்டேன். இனி எனக்கு பயமில்லை, உண்மையாகவே பயமில்லை. ஆனால் அந்த பல்லக்குகள் என்னவாகிருக்கும் என்று எண்ணிக்கொண்டே படுத்துவிட்டேன். அடுத்த நிமிடம் ஒரு பீரங்கியின் இரட்டை கிளிக் சத்தம் எனக்கு கேட்டது. என் தலைமுடி எழுந்து அமர்ந்தது. முடி எழுந்து நிற்கிறது என்று சொல்வது தவறுதான். தலையின் மேல் தோல் இறுக்கம் அடைந்து உச்சந்தலையில் மென்மையாக முள் குத்துவதாக நீங்கள் உணர்ந்தால் அதுதான் முடி எழுந்து உட்காருவதாகும். விர் என்றும் கிளிக் என்றும் 2 ஒலிகள் உண்டாயின. இரண்டும் ஒரே ஒரு பொருளால் மட்டுமே ஏற்பட்டிருக்க முடியும், பில்லியர்ட்ஸ் பந்து. நான் இந்த விஷயத்தை எனக்குள்ளேயே நீளமாக விவாதித்தேன். அடுத்த அறையில் ஒரு படுக்கை, ஒரு மேசை மற்றும் 2 நாற்காலிகள் தான் இருந்தன. அவற்றால் பில்லியர்ட்ஸ் விளையாட்டு மாதிரி ஓசை எழுப்போது நிச்சயம் இயலாத காரியம் என்றே தோன்றியது. அதன் பிறகு இன்னொரு முறை பீரங்கி வெடிப்பது கேட்டவுடனே 3 குஷன் பில்லியர்ட்ஸ் ஆட்டம் நடப்பதை புரிந்து கொண்டேன். அதன் பிறகும் மேலும் விவாதிக்கவில்லை. எனக்கு சொந்தமான பேயை நான் கண்டுபிடித்து விட்டேன். என்ன விலை கொடுத்தாவது அந்த டாப் பங்களாவிலிருந்து தப்பிவிட சம்மதமாக இருந்தேன். உன்னிப்பாக கவனித்தேன். ஒவ்வொரு கணமும் விளையாட்டு தீவிரமாக நடப்பது கேட்டது. விர்ரும் கிளிக்கும் மீண்டும் மீண்டும் கேட்டன. சில சமயம் இரட்டை கிளிக்கும் ஒரு விர்ரும் பிறகு ஒரு கிளிக்கும் கேட்டன. எனவே அடுத்த அறையில் சிலர் பில்லியர்ட்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த அறை பில்லியர்ட்ஸ் மேசை வைக்கும் அளவிற்கு பெரியதல்ல என்பதுதான் முக்கியமான விஷயம். பலமாக வீசிய காற்று சற்றே நிற்கும்போது விளையாட்டு ஒவ்வொரு அடியாக முன்னோக்கி செல்வதை கேட்டேன். அங்கு யார் யாரோ பேசுவதை கேட்காதது போல் பாசாங்கு செய்ய முயற்சித்தேன். ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. பயம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவமதிப்பு, காயம்,
அல்லது மரணம் குறித்த சாதாரண பயம் அல்ல. ஆனால் நீங்க பார்க்க முடியாத ஒன்றை பற்றிய வெறுக்கத்தக்க பயமுறுத்தும் பயம், நாக்கையும் தொண்டையும் வறண்டு போக வைக்கும் பயம், உள்ளங்கையில் வியர்வையை உண்டாக்கும் பயம், உருண்டையாக சென்று உள்நாக்கை அடைக்கும் பயம். அது ஒரு நுட்பமான பயம், மிக பெரிய கோழைத்தனமும் கூட. அதை அனுபவித்தால்தான் உணர முடியும். ஒரு டாக் பங்களாவில் பில்லியர்ட்ஸ் ஆட்டம் நடப்பது சாத்தியமற்றது என்பதே அந்த பயத்தின் உண்மையை உணர்த்தியது. குடிபோதையில் இருந்தாலும் அல்லது சுய நினைவோடு இருந்தாலும் யாருமே அங்கு பில்லியர்ட்ஸ் போன்ற விளையாட்டை கற்பனை செய்யவோ அல்லது பீரங்கியின் வெடிச்சத்தத்தை எதிர்பார்க்கவோ மாட்டார்கள். டாக் பங்களாக்களில் பயணம் மேற்கொண்ட தீவிரமான அனுபவம் எதையும் எளிதில் நம்பிவிடும் தன்மையை வளர்த்து விடுகிறது. டாக் பங்களாக்களில் பேய் அனுபவத்தை கண்டவனிடம் யாராவது வந்து, அடுத்த அறையில் ஒரு பிணம் கிடக்கிறது, அதிலிருந்து இரண்டாவதில் ஒரு பைத்தியமான பெண் இருக்கிறாள், அதோ ஒட்டகத்தில் வரும் ஆணும் பெண்ணும் 60 மைல் தூரத்தில் உள்ள இடத்திலிருந்து ஓட்டம் பிடித்து வருகிறார்கள் என்று சொன்னால் கேட்பவன் அதை நம்பாமல் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் டாக் பங்களாக்களில் நடக்க முடியாத கடுமையான, கோரமான, பயங்கரமான விஷயம் என்று எதுவுமே இல்லை. இந்த எளிதில் நம்பிவிடும் தன்மை துரதிர்ஷ்டவசமாக பேய்களை நம்பும் வரை நீண்டுள்ளது. பகுத்தறிவாளனாக இருப்பின் பொருட்படுத்தாமல் திரும்பி படுத்து தூங்கியிருப்பேன். என்னால் முடியவில்லை. படுக்கையில் கிடந்த பல பொருட்களைப் போல நானும் சடலம் மாதிரி கிடந்தேன். உடலின் ரத்தம் முழுவதும் இதயத்திற்குள் பாய்ந்துவிட்டது. அடுத்த அறையில் இரும்பு கதவிற்கு பின்னால் ஆடப்படும் பில்லியர்ட்ஸ் ஆட்டத்தின் ஒவ்வொரு அடியும் எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. எனது பெரிய பயம் என்னவென்றால், ஆட்டக்காரர்களுக்கு ஒரு மார்க்கர் தேவைப்படலாம் என்பதே. அது அபத்தமான பயமாகவும் இருக்கலாம். ஏனெனில் இருட்டில் ஆடிக்கொண்டிருக்கும் ஜீவன்களை அத்தகைய வெட்டி விஷயங்களை பொருட்படுத்துவார்களோ என்னவோ. ஆனால் என்னை பொறுத்தவரை அது பயங்கரமான அச்சம் என்பதென்னவோ நிஜம். நீண்ட நேரத்திற்கு பிறகு ஆட்டம் நின்றது. அந்த அறையின் கதவை யாரோ மோதி திறந்தது போல் இருந்தது. நான் மிக மிக சோர்வாக இருந்ததால் தூங்கிவிட்டேன். இல்லையெனில் விழித்திருக்கவே விரும்பியிருப்பேன். ஆனால் ஆசியாவில் இருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பதாக இருந்தாலும் நான் கதவின் தாழ்பாலை விலக்கிவிட்டு அடுத்த அறையின் இருட்டிற்குள் எட்டி பார்த்திருக்க மாட்டேன். பொழுது விடிந்தது. ஒரு வழியாக நான் நன்றாகவும் புத்திசாலித்தனமாகவும் சமாளித்து விட்டதாக எண்ணிக்கொண்டேன். அங்கிருந்து புறப்படுவதற்கு வாகனம் கிடைக்குமா என்று விசாரித்தேன். கான்சமாவிடம் நம் காம்பவுண்டில் அந்த 3 பல்லக்குகளும் நேற்று இரவில் என்ன செய்து கொண்டிருந்தன என்று கேட்டேன். அப்படி எந்த பல்லக்கும் இல்லையே என்றார் கான்சமா. நான் அடுத்த அறைக்குள் சென்றேன். திறந்த கதவின் வழியாக பகல் வெளிச்சம் பாய்ந்தது. நான் மிகவும் தைரியமாக இருந்தேன். எந்த அளவிற்கென்றால் நானே கூட தரைதளத்தில் இருந்த பெரிய பில்லியர்ட்ஸ் மேஜையின் உரிமையாளருடன் பிளாக்பூல் விளையாடும் அளவிற்கு. இந்த இடம் எப்பொழுதுமே ஒரு டாக் பங்களாவாக இருந்ததா நான் கேட்டேன். இல்லை என்றார் கான்சமா. அதெல்லாம் 10 அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கலாம். எவ்வளவு வென்று மறந்துவிட்டது. இப்பொழுது இது பில்லியர்ட்ஸ் அறையாக இருந்தது. எவ்வளவு காலம் முன்பு? அது ரயில் பாதையை நிறுவிய துரைமார்களுக்கான பில்லியர்ட்ஸ் அறை. எல்லா ரயில்வே துரைமார்களும் வாழ்ந்த பெரிய வீட்டில் நான் கான்சமாவாக இருந்தேன். பிராந்தியும் சாராயமாக நடமாடுவேன்.
அந்நாளில் இந்த 3 அறைகளும் ஒன்றாக இருந்தன. அதில் ஒரு பெரிய மேசை இருந்தது. அதில்தான் துரைமார்கள் ஒவ்வொரு மாலையும் விளையாடுவார்கள். ஆனால் எல்லா துரைமார்களும் இப்பொழுது இறந்து விட்டார்கள். அவர்கள் போட்ட ரயில்வே மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது, கிட்டத்தட்ட காபூல் வரைக்கும். துரைமார்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது நினைவிருக்கிறதா? இது வெகு காலத்திற்கு முன்பு நடந்தது. ஆனால் இன்னும் நினைவிருக்கிறது. பருமனும் கோபமும் கொண்ட ஒரு துரை இங்கே ஒரு இரவில் விளையாடிக் கொண்டிருந்தார். மங்கள் கான், பிராந்தி பாணி கொண்டு வா என்று அவர் என்னிடம் கூறினார். சொன்னபடியே குவாலையை நிரப்பினேன். அதற்குள் அவர் ஆட்டம் ஆடுவதற்காக மேஜையின் மீது குனிந்தார். அவ்வளவில் அவரது தலை கீழே கீழே சாய்ந்தது. மேசையில் இடித்தது. அவருடைய மூக்கு கண்ணாடிகள் உடைந்தன. மற்ற துரைமார்களும் நானும் ஓடிப்போய் அவரை தூக்குவதற்குள் அவர் இறந்து விட்டார். நான் தான் அவரை வெளியே தூக்கி வர உதவினேன். ஆஹா, என்ன ஒரு வலுவான துரை அவர்! ஆனால் அவர் இறந்து விட்டார். மங்கள்கான் என்னும் கிழவனான நான் உங்கள் தயவால் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தேவைப்பட்டதை விடவும் அதிகமான தகவல் அது. என்னுடைய பேய் கிடைத்துவிட்டது. நேரடியான ஆதாரபூர்வமான கட்டுரை உருவாகிவிட்டது. நான் உளவியல் ஆராய்ச்சி சங்கத்திற்கு எழுதுவேன். அதன் மூலம் ஆங்கில பேரரசை முடக்குவேன். ஆனால் அதற்கு முன்பாக அந்த டாக் பங்களாவில் இருந்து விளைநிலங்கள் நிரம்பிய 80 மைல் தொலைவை நான் இரவுக்குள் கடந்து விடுவேன். சங்கம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ முகவரியை அனுப்பி விசாரித்துக் கொள்ளட்டும். நான் தங்கியிருந்த அறைக்கு சென்று நடந்த விஷயங்களை விவரமாக குறித்து கொண்டேன். கிளம்புவதற்கு தயாராக ஜாமான்களை எடுத்து வைத்தேன். புகைப்பிடித்தேன். அப்பொழுது அடுத்த அறையில் பில்லியர்ட்ஸ் விளையாட்டு மீண்டும் தொடங்குவதற்கான ஓசையை கேட்டேன். ஆனால் அது ஒரு கணமே ஒலித்தது. மேற்கொண்டு கேட்கவில்லை. கதவு திறந்திருந்தது. நான் அறைக்குள் பார்க்க முடிந்தது. கிளிக் கிளிக் என்ற ஓசை. ஒரு பீரங்கி. நான் பயமின்றி அறைக்குள் நுழைந்தேன். ஏனென்றால் உள்ளே சூரிய வெளிச்சம் இருந்தது. வெளியே சுத்தமான தென்றல் வீசியது. கண்ணிற்கு புலப்படாமல் அந்த விளையாட்டு மிக பெரிய விகிதத்தில் நடந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. அமைதி இழந்த ஒரு சிறிய எலி அழுக்கான கூரையின் உட்புறம் போர்த்திருந்த தூணிக்குள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. தளர்ந்து போயிருந்த ஜன்னல் கதவின் ஒரு சட்டம் தென்றலின் வீச்சில் அசைந்து அசைந்து ஜன்னல் தாழ்பாலின் மேல் நொடிக்கு 50 முறை உராய்ந்து கொண்டிருந்தது. வேறொரு ஒளியை பில்லியர்ட்ஸ் பந்துகளின் ஒளியாக யாரும் தவறாக எண்ணிவிட இயலாது. மேசையின் மீது பந்து விற்றென்று நகர்வதையும் அப்படியே தவறாக புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. ஆனால் நான் மன்னிக்கப்பட வேண்டும். என் அறிவார்ந்த கண்களை மூடிக்கொண்ட போதும் இந்த ஒளிகள் வேகமாக பில்லியர்ட்ஸ் விளையாடுவதைப் போலவே அற்புதமாக இருந்தன. என் துக்கங்களின் உண்மையான பங்காளியான காதிர் பாஷ் கோபத்துடன் நுழைந்தார். இந்த பங்களா மிகவும் மோசமானது, தாழ்ந்த வகையை சேர்ந்தது. ஆகவே ஆவிகளின் பிரசன்னம் தொந்தரவு செய்யப்பட்டு சிதறிப்போய்விட்டதில் ஆச்சரியமில்லை. நேற்று பின்னிரவில் நான் வெளியில் தூங்கிக் கொண்டிருந்த போது 3 பல்லக்கு தூக்கிகள் பங்களாவிற்கு வந்து ஆங்கில மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளில் ஓய்வெடுப்பது தங்களின் வழக்கம் என்று சொன்னார்கள். இந்த கான்சமாவிற்கு என்ன ஒரு நற்பெயர்! நுழைய முயன்றவர்களை நான் வெளியேறுமாறு சொன்னேன். இந்த கீழ் மக்கள் இங்கு வந்ததால் தான் ஆவிகளின் பிரசன்னம் கெட்டுப்போய்விட்டது. இது வெட்கப்பட வேண்டிய விஷயம், ஒரு அழுக்கு மனிதனின் வேலை. ஆனால் காதிர் பாஷ் சொல்லாத தகவல் ஒன்று உண்டு. ஒவ்வொரு பல்லக் கும்பலிடமிருந்தும் 2 அணா நாணயத்தை முன்கூட்டியே வாடகையாக அவர் வசூலித்துவிட்டதை சொல்லவில்லை. பின்னர் என் காது கேட்காத தூரத்தில்
தன்னிடம் இருந்த பெரிய பச்சை குடையால் அவர்களை அடித்து துரத்திவிட்டார். ஆனால் அவருக்குத்தான் அறநெறி கோட்பாடு எதுவும் இல்லையே. கான்சமாவுடன் ஒரு நேர்காணல் இருந்தது. அது அவரை ஆத்திரப்படுத்தியது. ஆனால் ஆத்திரம் பரிதாபமாக மாற, பரிதாபம் ஒரு நீண்ட உரையாடலுக்கு கொண்டு போனது. அப்பொழுது அவர் இந்த பருமனான இன்ஜினியர் துறையின் சோகமான மரணம் 3 வெவ்வேறு இடங்களில் நடந்ததாக குறிப்பிட்டார். 2 இடங்கள் ஒன்றுக்கொன்று 50 மைல் தொலைவில் இருந்தன. 3வது இடமான கல்கத்தாவில் அவர் தனது நாய் வண்டியை நடத்தி கொண்டு போகையில் இறந்தாராம். அவர் சொல்ல சொல்ல நான் மேலும் கேட்டிருந்தால் கான்சமா அப்பிணத்துடன் வங்காளம் முழுவதிலும் திரிந்திருப்பார். நான் நினைத்த மாதிரி உடனே கிளம்பவில்லை. அன்று இரவு அங்கேயே தங்கிவிட்டேன். காற்றும் எலியும் ஜன்னல் சட்டமும் தாழ்பாலும் நொடிக்கு 150 முறை விளையாடின. காற்று நின்றதும் பில்லியர்ட்ஸ் ஆட்டமும் நின்றுவிட்டது. அத்துடன் நான் சொல்ல விரும்பிய நேரடியான அசலான பேய் கதையை நானே அடித்துவிட்டேன் என்று உணர்ந்தேன். சரியான நேரத்தில் நான் நிறுத்தியிருந்தால் எப்படியாவது ஒரு கதையை நான் உண்டாக்கியிருக்க முடியும். அதுவே எனது மிகவும் கசப்பான எண்ணமாக அமைந்துவிட்டது. முற்றும்.